சீயோன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, எப்போ அந்த திருப்பும் போது, எப்ப திருப்புவாரு? சொப்பனம் காண்கிறவரை போல் இருப்போம். அதாவது தேவன் சிறையிருப்பை திருப்பும் போதுன்னு போட்டிருக்கு. இந்த சிறையிருப்பு அப்படின்னு சொல்ற சம்பவம் ரெண்டு வகையான காரியங்களை நமக்கு என்னது படிப்பிக்குது. அதாவது சரீரமாയിട്ടുள்ள ஒரு பலவீனத்தையும் அதையும் சிறையிருப்புன்னு தான் சொல்லணும். நோய், கஷ்டப்பாடுகள், இது ஒரு வகையான சிறையிருப்பு. அதுபோல ஆத்மீக ஜீவிதத்தில் உள்ள சில தடைகள், ஆத்மீக காரியங்கள், அதுவும் ஒரு சிறையிருப்பு தான். இப்போ ஆவிக்குரிய சிறையிருப்பா, சரீரமாയിട്ടുள்ள அதாவது பௌதீக சிறையிருப்பா அப்படின்றது இங்க ஒன்றும் தெளிவுபடுத்தப்படல. அதே நேரத்துல சிறையிருப்பு திருப்பும் போதுன்னு இருக்கு. அப்ப ஒருவேளை இப்ப சரீரமாயிட்டோ, நமக்கு சரீரமா இருக்கக்கூடிய அதாவது பௌதீகமாயிட்டோ இல்லை சரீர ரோகங்கள், யோபுக்கு இருந்த சிறையிருப்பு. இப்ப யோபு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டார் நமக்கு தெரியும். அப்ப யோபுடைய ஒரு சிறையிருப்பு இப்படிப்பட்ட அது வியாதியினால உள்ள சிறையிருப்பு. அதே நேரத்துல ஆத்மீக சிறையிருப்பான்னு கேட்டா ஆவிக்குரிய சிறையிருப்பும் இருக்கு. அதனால இந்த அனுபவங்களை எந்த வகையில எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆத்மீக சிறையிருப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, பௌதீக மாம்ச சரீர பலவீனத்தின் சிறையிருப்புகளா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆத்மீக சிறையிருப்பு அப்படின்னு சொல்ல சீயோனின் சிறையிருப்பு அப்படின்னு சொல்ல ஆராதனைக்கு தடஸ்தங்கள், ஆராதிக்க முடியாமைகள், ஆராதனையில உள்ள வெறுப்புகள், ஆராதனையில உள்ள பின்மாற்றங்கள், இதெல்லாம் ஒரு வகையான சிறையிருப்பு தான். அப்போ அதை திருப்பும் போது, அப்போ அது ஆத்மீகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆத்மீக சிறையிருப்புகள் ஆண்டவர் எப்ப திருப்புறாரு? ஆத்மீக சிறையிருப்பை திருப்பும் போது அங்க அதாவது ஏசாயா 61:1-3 வாசித்தோம்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்ப எப்ப ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புகிறார்? இது ஆத்மீக சிறையிருப்பு. இப்ப நம்ம வாசித்துட்டு வந்தது என்னது? ஒரு ஆத்மீக சிறையிருப்பு. ஏசாயா சொல்லுகிறது ஆத்மீக சிறையிருப்பை சொல்றாரு. எப்ப திருப்புகிறார்? நீ சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதுதான் திருப்புவார். எப்ப திருப்புவாருன்னு தெரியாம இருந்துகிட்டு சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனத்தை காண்கிறவரை போல் இருந்தோம் அப்படின்னா, எப்ப திருப்புவாருன்ற தெளிவு நமக்கு இருக்கணும். நீ எப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கிறியோ, அறிவிக்கிற போது தேவன் திருப்புவார். அதை சொப்பனம் போலதான் இருக்கும். அவர் இப்படியெல்லாம் செய்வாருன்னு அதை எப்படியெல்லாம் செய்கிறாருன்றதான் அங்க சொல்லி இருக்கு. நீ சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தமாகும் போது, இல்லை சுவிசேஷத்தை அறிவித்திருக்கும் போது, அந்த சுவிசேஷ அறிவிப்பை நடந்துறியணும். அதுக்குள்ள அபிஷேகமும் இருக்கணும். அதாவது அபிஷேகம் இருக்கிறவன் தான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். எல்லாரும் போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? நடக்காது. அப்ப சுவிசேஷத்தை நீ அறிவிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சிறையிருப்பை திருப்புகிறார். இங்க எப்படிப்பட்டது? இருதயம் நொறுங்குண்டது, காயங்க கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்ப்புதலையும், கர்த்தருடைய
அனுக்கிரக வருஷத்தையும் தம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கோரும் துயரப்பட்டு அனைவருக்கும் இதுகளை செய்யும் போதுதான் எப்ப அப்படின்னா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது அவரு எல்லாத்தையும் திருப்பிடுவாரு. உன்னுடைய ஆராதனை இன்னும் சிறைப்பட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் சுவிசேஷத்தை நீ ஆரம்பிக்காதது வரைக்கும் அது சிறைக்குள்ளதான் இருக்கு. அதுதான் அதுல உள்ள மறைபொருள். வேற ஒன்றும் இல்லை. சுவிசேஷ வேலையை செய்யாதது வரைக்கும், தேவனுடைய காரியங்களை ஒரு மனுஷன் ஒரு சபை செய்ய துணியாதது வரைக்கும் ஆத்மீக வாழ்க்கை சிறைப்பட்டுதான். இப்போ ஆண்டவருடைய காரியத்தை செய்யக்கூடிய அபிஷேகத்தினுடைய பாத்திரமா இருந்தா நுறங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுவ, சிறைப்பட்டவளை விடுவிப்ப, கட்டுண்டவனை கட்டவிழ்ப்ப, அவருடைய அனுகிரக காலத்தினுடைய தம்முடைய தேவன் நீதியை சரி கட்ட என்ன செய்வோம்? அனைவருக்கும் ஆறுதல் செய்வோம், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்வோம். அது மாத்திரமல்ல, சீயோனிலே துயரப்பட்டவர்கள் ஆராதிக்க முடியலையேன்னு கவட்டப்பட்டவர்கள் அவர்களை சீர்படுத்தலாம். சாம்பல்னா தெரியும், கஷ்டப்பாடு, வெறுப்பு, நஷ்டங்கள், பிரயாசங்கள், அப்படிப்பட்ட இடத்துல என்னது சிங்காரத்தையும் மேன்மையான காரியத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கும். அவர் என்னை அனுப்பினார். அவர் என்ன கத்து தம்முடைய மகிமைக்கென்றே நாட்டின நீதியின் விருட்சங்களாயிருப்பார்கள். எப்போ ஒரு சபையில நீதியின் விருட்சங்கள் நாட்டப்படுகிறதோ அப்போ, அதாவது நீதி நமக்கு எல்லாரையும் தெரிஞ்சதான், நீதியில கனி கொடுக்கிற ஜனங்கள் எப்போ உருவாருகிறாளோ அப்ப சீயோனின் சிறையிருப்பு திரும்ப. இந்த வசனத்துல இருந்து விசேஷ வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது எப்போ தேவன் சிறையிருப்பை திருப்புகிறார். நீதியானவர்கள் சபைக்குள்ள இருக்கும் போதும் நீதியின் கனியை விருட்சமாக, நீதியின் கனியை கொடுக்க ஜனங்கள், உண்மை உள்ள ஜனங்கள் சபைக்குள்ள இருக்கும் போது தேவன் நினைச்சுவாரு சிறையிருப்பை திருப்புவார். சிறையிருப்புன்னா துயரம் எல்லாமே தெரியும், கஷ்டப்பாடுகள், 2 வகையான கஷ்டப்பாடு. அது மாம்சத்துல இருக்கும், அதே போல ஒண்ணு என்னது சரீர பிரகாரமும் இருக்கும். ஆவிக்குரிய சிறையிருப்பும் இருக்கு, அதே போல என்னது பௌதீக சரீரம் இல்லைங்கன்னா இன்னும் நம்ம பார்க்குற நேரத்துல இன்னொரு இடத்துல இந்த சிறையிருப்பு, ஒருவேளை இது எரேமியாவுடைய ஜீவிதத்துல உள்ளதை வச்சு இதை எழுதினார்களான்னு கூட ஒரு சந்தேகம் இருக்கு. அங்க எரேமியா 31ஆம் அதிகாரத்துல 8ல இருந்து 10 வரை வாசத்தை வந்தோன்னா அங்க என்ன இருக்கு? இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வர பண்ணி அவர்களை, இது யதார்த்தமான ஒரு சிறையிருப்பு. இது இஸ்ரவேல பாபிலோன் பிடிச்சிட்டு போன அந்த சிறையிருப்பாகவும் இருக்கலாம், அந்த சிறையிருப்பை பற்றியும் சொல்லலாம். ஆனா திருப்பும் போதுள்ள எப்ப ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புவார்? இங்கேயும் பாருங்க 9ஆம் வசனத்துல அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அதாவது சிறையிருப்பு திரும்புகிறது, அதாவது ஆத்மீக சிறையிருப்பங்கி சுவிசேஷத்தை அறிவித்து நீதியின் விருட்சத்தை சபையில நிலைநாட்டப்படும் போது சிறையிருப்பு திரும்பும். இங்க ஒரு யதார்த்தமான, இப்போ எரேமியாவுக்கு வாழ்க்கையில நடந்தது போல, அதே போல இவர் எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் நடந்தது போல, இவங்க சிறைப்பட்டு போகிற யதார்த்தமான உலக பிரகாரமான அந்த சிறையிருப்பா இருந்தால் அங்க எப்ப நடக்கும்? அழுகையின் விண்ணப்பம், ஜபம் இருக்கும் போது. ஆத்மீக சிறையிருப்பு திரும்ப ஒரு சமூகத்துல ஒரு சபையில ஆண்டவர் எப்ப திருப்புவார்? நீ சுவிசேஷ வேலையை செய்யும் போது. இப்போ அழுகையின் விண்ணப்பத்தோடு வருவார்கள், ஜெபிக்கும் போது வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்துல. இப்போ பௌதிகமான, இப்ப இது யதார்த்தமா பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த நிலைமையில வேணும்னா ஜபம் தான், விண்ணப்ப ஜபம். இப்போ இன்னைக்கு சபையை எடுத்துக்கிட்டோம், ஆத்மீக சூழ்நிலையை எடுத்துக்கிட்டோம்னா சுவிசேஷ அறிவிப்பு. இந்த 2 இடத்துலயும் தான் ஒரு தன்னுடைய சீயோனுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தினுடைய அந்த சிறையிருப்பு ஆண்டவர் திருப்பும் போது, அவர் திருப்பின உடனே நாங்க சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம் சொல்ல முடியாது. நாம் பேசினோன்னு, அதாவது சபை உணர்வு அடைகிறத தான் இங்க சொல்லியிருக்கு. அப்ப இது எதுக்காக சொல்லியிருக்கு தெரியுமா? இன்னைக்குள்ள
தலைப்புன்னு பாத்தீங்கன்னா, அதாவது the community formation around the resurrection experience, அதாவது ரட்சிப்பின் அனுபவங்களினால் உண்டாகிற ஒரு சமூகம் அதாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி உண்டாக்குற, அதாவது ஃபார்மேஷன் உண்டாக்குற ஒரு சமூகம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி எந்த சமூகம் உண்டாச்சு? அன்னைக்கு எம்மாவூருக்கு போறவங்க என்ன செய்துட்டு போனாங்க? எருசலேமில் நடந்தவைகளை பேசிட்டு போனாங்க. அதாவது தெய்வீக காரியங்களா இல்லைங்க. அன்னைக்கு ஆண்டவர் வந்து கேட்கும் போது இவங்க என்ன செய்யறாங்க? மந்த புத்தியோடு காரியங்களை பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ இந்த மந்த காரியங்கள் பேசணும், சபையில நடக்கிற சம்பவங்களை சொல்லணும். இது சர்ச்சைக்கு வந்தோமா, வாய குத்தனமா, போனோமா, நம்ம பயங்கர ஆட்கள் ஆகும். எப்பவுமே படிச்சிருக்கேன், தெளிவா படிப்பிச்சிருக்கேன். கூடி வரவ விட்டுறாதீங்க. நீ கூடுனா என்ன, நீ சாடுனா என்னன்னு சொல்லிட்டு ஜீவிக்கிறவங்க தான் நம்ம கிறிஸ்தியானிகள். அதனால வசனத்தையே கை கொள்ளாத நமக்குள்ள எப்படி ஒரு சிறையிருப்பு திரும்பாது? நம்ம இப்பமா எப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம்னு யாருக்கும் அறிவில்லை. ஏன்னா நமக்கு சிறையிருப்புல நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு சிறையிருப்புல இருக்கும்ன்றது தெரியாது. அப்ப சிறையிருப்புல இருந்து வெளியே வரக்குள்ள வழி ரெண்டு தான் இருக்கு. அது ஆத்மீகமா இருக்கட்டும், அது பௌதிகமா இருக்கட்டும், அந்த எந்த வகையான சிறை இருப்பான்னு ஒண்ணு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, இன்னொன்னு நான் நீதிய சபைக்குள்ள நாட்டுகிறது. நான் குற்றமற்றவனை எப்ப ஜெபிக்க வந்தாலும் குற்றம், ஏதோ ஒரு இடத்துல நம்ம குற்றப்பட்டுருவோம். எப்படி இப்ப குற்றப்படுகிறோம்? வசனத்துக்கு கீழ்படியல் என்று உள்ளதை நம்ம இப்ப சாட்சியா தான் நிற்கும். நாங்க காலையில ஜெபம் பண்றோம் இல்லையா, சாயங்காலம் ஜெபம் பண்றோம் இல்லையா, பகல்ல ஜெபம் பண்றோம், அப்படி ஜெபம் பண்றோம், இப்படி ஜெபம் பண்றோம். நீ ஒரு இடத்துல பிளாக் அடிக்கிறேன்னு வச்சுக்க, இப்ப இன்னைக்கு இப்பவும் பாரு, 1 2 3 எண்ணத்தை காணல. அதாவது நீ எடுத்து இதெல்லாம் உன்னுடைய தீர்மானங்கள். இங்க எல்லாம் நீ பிளாக் அடிக்கும் போதே நீ சிறையிருப்ப திருப்பும் போது இல்லை, நீ ஒரு நாளும் திரும்பாது. எப்ப சிறையிருப்ப திருப்புவார்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம இப்ப ஒண்ணுமே சிறையிருப்பு இல்லாத கூட்டம் நினைச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு லைஃபை பற்றி புரிதல் கிடையாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். நமக்கு லைஃபை பற்றி புரிதல் கிடையாது. நமக்கு காரணம் காட்ட எல்லாருக்கும் 1800 காரணம் இருக்கும். அந்த காரணத்தை காட்டிக்கிட்டு நம்ம ஓகே ஜீவிதம் தானே, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். நீ வசனத்தை எப்ப எல்லாம் எனக்கு மனுஷனுக்கு பயப்படாத, வசனம் சொன்னதை நம்ம செய். ஏன்னா ஒண்ணுனா திருப்பி கரெக்ட் பண்ணி கொண்டு வரீங்கன்னா அந்த வசனத்தின் பிரகாரம் நடத்தல் என்று ஒரு அடி எனக்கு வரக்கூடாது. அவ்வளவுதான். அது என்ன அவர் அடிச்சிடக்கூடாது. நீ வசனத்தின் பிரகாரம் நடத்தல. அதனாலதான் வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி நீங்க பகல்ல வராதிங்க, கூடுங்க, எப்படியாவது கூடி இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கூடி வரவை விட்டேன்னா சிறையிருப்பு திரும்பாது. நீதியின் விருட்சத்தை நான் நீதியின் கனி கொடுக்கிற கூட்டமாய் மாறணும். நாங்க எந்த நேரமும் எதிலையும் ஆண்டவர் எங்களை குற்றப்படுத்தாதபடி, மனுஷன் குற்றப்படுத்த விட்டுற, தேவன் குற்றப்படுத்த, உனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்யற, நீ என்ன செய்த அப்படின்னு கேட்க இடம் இல்லாம நிறைய காரியங்கள் இருக்கு. அவரவருடைய வாழ்க்கையை அவரோட உட்கார்ந்துருந்து சிந்திங்க. பெரிய நீதிகரிப்பெல்லாம் தான் இருக்கும். எங்களுக்கு மச்சான் வீடு, மாமா வீடு, உறவு, சுகம், ஆடம்பரம், எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடமை நிறைய சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். இதனால ஒன்றும் சிறையிருப்பு திரும்பாது. சிறையிருப்புல இருந்து திரும்பணுமா, முதல்ல அது சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களா இருங்க. 2வது நீதியா, சபைக்குள்ள நீதியா இருங்க. எந்த ஒரு நேரத்திலும் உங்களை யாரும் குற்றப்படுத்த விடாதபடி நீதியின் கனிகளை நீங்க ஆண்டவருக்காக கொடுத்துக்கிட்டே இருங்க. 3வது பார்த்தது என்னது? விண்ணப்பம். அது அழுகையோடு உள்ள விண்ணப்பம். இந்த 3 காரியங்கள் நமக்குள்ள இல்லாதது வரைக்கும் சிறையிருப்புல இருந்து திரும்பவே முடியாது. இப்ப நம்ம நினைக்கிறோம் நாங்க ஜெபம் பண்ணுனா அப்படிங்க சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாமே. ஏசாயா ஒரு காரியத்தை சொல்றாரு, எரேமியா ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னு எடுக்கக்கூடாது. வேதத்துல சொல்லப்பட்டது நமக்கு மொத்தத்துக்கு தரப்பட்ட ஒரு அனுபவம். அப்போ வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அதான் பார்க்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி அப்படி சொன்னாரு, எரேமியா தீர்க்கதரிசி இப்படி சொன்னாரு. அவங்களுடைய அந்த நிலைமையில இருந்து அந்த சிறையிருப்புகளை எப்போ ஆண்டவர் திருப்பினார் அப்படின்ற வேத பகுதி தாங்க வாசிக்கப்பட்டது. அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்குள்ள அபிஷேகத்தை பெறும்போது சிறையிருப்பு திரும்புது.
அப்போ அநேகருடைய கட்டுகளா இருக்கும்போது நானே கட்டில இருந்து வெளியே வராம அடுத்தவனை எப்படி கட்ட வைக்க முடியும்? நான் கட்டில இருந்து வெளியே வர்றதுப்பா, நான் கட்டில இருந்து வெளியே வந்தது எப்படி என்னால மற்றவங்களுக்கு எடுத்து கட்ட முடியும்? நான் வசன பிரகாரம் என் ஜீவிதத்தை நடத்தும் போது அது எப்போ என்னெல்லாம் விதத்துல சொல்லியிருக்கோ அதெல்லாம் கூடி வர விடாதுன்னு சொல்லியிருக்கு. ஒரு கூடி வர தானே விட்டேன், சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு. அந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள நான் எப்பவும் பிரசங்கத்திலும் எல்லா இடத்துலையும் சொல்லி எனக்கு ஒரு பாட்டி, எனக்கு அம்மாவுக்கு அம்மையை பற்றி சொல்லியிருக்கேன். சின்ன வயசுல எங்களை படிப்பிச்ச விதமே எப்படி தெரியுமா? அவங்க அதாவது கல்யாணத்துக்கு விருந்துக்காரங்க எல்லாம் வந்திருந்தாலும் அந்த கிருபாசனம் சர்ச்சில் ஆராதனைகளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு 9 வரைக்கும் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சாங்கன்னா 1 மணி 2 மணி 2:30 மணி சில நேரம் 3 மணி வரை அவங்க அந்த காலத்துல பாடி துதிச்சு ஆராதிப்பாங்க. இங்க கல்யாண வீடா இருக்கும், கல்யாண வீட்டுக்கு சொந்த பிள்ளைக்கு கல்யாணமா தான் இருக்கும். திங்கக்கிழமை கெட்டா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் ஆதி காலத்துல விருந்துக்காரங்க என்ன செய்வான், வீட்டுல வந்து உட்கார்ந்துதான் இருப்பான். இது இப்பளத்தை போல அப்படி கரெக்டா கார்ல வந்து ஜாலியா நின்றுக்கிட்டு ஜாலியா போக மாட்டான். அன்னைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே எல்லாம் வந்து வீடு உள்ள கிடக்கும். இந்த அத்தனை உறவும் கிடக்குற நேரம் அதை பற்றி அது கவலைப்படாது. அது ஆராதனைன்னு சொன்னா ஆராதனை நேரத்துக்கு ஒழுங்கா போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் அங்க முடிச்ச பிறகுதான் வந்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா என்ன செய்யணும்னு உள்ளதெல்லாம் ஆராதனைக்கு பிறகுதான். நீ வந்து கிடக்கானே அவனுக்கு சாப்பாடை கொடுக்கலையோ ஐயோ அந்த பதட்டமே இருக்காது. ஆராதனை முக்கியம். அதுதான் அப்படிப்பட்ட ஜீவிதங்கள் வரும்போதுதான் சிறையிருப்பு திரும்பும். ஆனா நம்ம காலங்கள்ல பாருங்க, நம்ம சபைகள்ல பாருங்க, நமக்கு ஒரு சின்ன மூக்கு ஒலிப்பு வந்தாலும் இல்லைங்க ஒரு கால தட்டு வந்தாலும் அன்னைக்குதான் எனக்கு முக்கியமான வேலை. இப்போ இதெல்லாம் ஆனா பார்த்துக்கிட்டும் புரியல, பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டும் புரியல. யாராச்சும் எதையும் செய்யாதீங்கன்னு கேட்டா அப்பவும் செய்துட்டா இருப்பாங்க. இப்போ நம்ம சபைக்குள்ளேயே அனுபவங்கள் இருக்கு, ஆனா புரியாது, வராது, புத்தியே வராது. நம்ம என்ன சொன்னாலும் ஏன் சொன்னா நீ தேவனோட இருக்கும்போது உனக்கு நீதியினுடைய விருட்சத்தை நாடி உன்னை எவன் குற்றப்படுத்த முடியும்? இப்ப எங்க ஒரு இடத்துல எல்லாரையும் என்ன உள்பட பேசிய நாய், கேட்டுட்டு இருக்க நீ, ஜெபிக்க போற நீ, எல்லாரையும் எங்கேயாவது ஒரு இடத்துல குற்றப்படுத்திடுவாங்க. காரணம் நம்ம நீதியின் கனியை நாட்டுகிறவர்கள் அல்ல, நமக்கு தேவைக்காக தெய்வத்தை தேடுகிறவர்கள். அதனால அப்படிப்பட்ட ஒரு ஜீவிதம் இருக்கும்போது சபைன்னு சொன்னா என்னன்னு யாருக்கும் இது வரைக்கும் அறிவில்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். அது நீ எவ்வளவுதான் நடுராத்திரி ஜெபம் பண்ணாலும் சரி, உனக்கு தேவ வசனத்தை குறித்தும் சபையை குறித்தும் ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்தும் நீ நினைக்கிற நாங்க என்னத்துக்கு போகணும்? நீ போனியோ போகாத போனியோ ஆத்மீகத்தினுடைய மறைபொருள் ஒண்ணு உனக்கு வெளிப்படாது. அதாவது ஒற்ற நபர் போதும் எல்லாத்தையும், அதாவது விஷம் நிறைய வேண்டாம், கொஞ்சம் போதும் போல ஒரு சின்ன பிளாக் போதும். சாத்தானுக்கு அதை சொல்லி ஆண்டவரை பரியாசம் பண்ண, வேற எதுவும் வேண்டாம். ஐயோ நாங்க ஒண்ணு இல்ல, நீ ஆராதிக்கிற தெய்வத்தை பரியாசம் பண்ண நீ இல்ல, நீ காட்டக்கூடிய ஒவ்வொரு கிரியையும் வச்சு சாத்தான் நிச்சயமான் தெய்வத்தை பரியாசம் பண்ணுவான். அப்ப தெய்வம் உனக்கு மேல பிரியமா இருக்கவே முடியாது. அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஐயோ நாங்க எல்லாம் ஒழுக்கமா, நீங்க ஒழுக்கமாயிரு. ஆனா சாத்தான் தேவனை தூஷிப்பதற்கும் தேவனை குற்றப்படுத்துவதற்கும் நீ சின்ன இடம் கொடுத்துக்கிட்டே இருக்க, அது போதும். அது சாத்தானு போதும், உனக்கு பாக்கி எல்லா காரியத்தையும் அதை செய்துக்கிட்டான். அதனால தெய்வ சமூகத்துல சிறையிருப்பு திருப்பது எப்ப அப்படின்னு உள்ள தெளிவில்லாத ஜனங்களா தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறோம். அப்படி சிறையிருப்பு ஆண்டவர் திருப்பும் போது 2வது வசனம், அப்பொழுது என்னது வாய் நகைப்பினாலும், அப்பதான் சந்தோஷத்தை ஆண்டவர் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்து அப்பொழுது இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிகள், இன்னும் வரைக்கும் புறஜாதி உனக்கு தேவன் பெரிய காரியத்தை இவ்வளவு ஜெபம் பண்ண இவ்வளவு அற்புதம் செய்ய எந்த ஜாதி உனக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார்ன்னு சொல்லி சாட்சி சொல்லி இருக்கு? என்னதை கும்பிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லுவான். தேவன் பெரிய காரியத்தை உனக்கு செய்ய நீ இடம் கொடுக்கல, தேவன் உனக்கு பெரிய காரியத்தை செய்யணும்ல. கொஞ்சம் யோசித்து, தேவன் பெரிய காரியத்தை செய்யறது யாருக்கு? சீயோனின் சிறையிருப்பை திருப்புவதற்காக சுவிசேஷத்தை அறிவித்து நீதியை சபைக்குள்ள நாட்டி சிறைப்பட்டவர்களை திருப்ப அழுகையும் விண்ணப்பத்தோடு அவருடைய சமூகத்துல வருகிற ஜனத்துக்கு. அதுல 10வது வசனம், ஜாதிகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு
எங்க நான் வாசிக்கிறது எரேமியால வாசிக்கிறேன். எரேமியா 31:10 வாசிக்கிறேன். ஜாதிகளை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்துள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கிற வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அப்பதான், அதாவது கண்ணீரோட ஆண்டோட்ட போனோம். கண்ணீரோட போகும்போது அங்க என்ன, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியில நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரன் இருக்கிறான். ஜாதிகள் அப்ப என்ன செய்யும்? ஜாதிகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள அறிவிக்கணும். அதாவது கர்த்தருடைய வார்த்தை எங்க கேட்க போறோம்? எங்க வார்த்தையை அவர் வேணுமே கேட்டு, அவ்வளவுதான். அப்ப எப்படியாகும் இந்த சிறையிருப்பு திரும்பும். சிறையிருப்புன்னா அப்படியே தான் இருக்கும். நம்ம நினைச்சிருக்கோம் சிறையிருப்புன்னு சொன்னா என்னன்னு, அதான் அது சரீரமாயிட்டும் இருக்கு, ஆத்மீகமாயிட்டும் இருக்கு. சரீரமாயிட்டு அவங்க பாப்பில அடிப்பட்டதா இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா இங்க என்னது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சபையில இன்னைக்கு நீதியின் கனி நாட்டப்படவே இல்லையா? நீதியான ஒரு ஆராதனைக்கு நீதியின் ஜனம் வந்தா போதும், அங்கதான் இருக்கு. அப்பதானே சிறைப்பட்டவனும் கட்டுண்டவனும் இது காயம் கட்டப்பட்டு ஆறுதல் இல்லாதவனுக்கு ஆறுதலான ஒரு ஆராதனை உண்டு. இது ஆராதனைக்கு போறதே சும்மா, அதுக்கிடையில எங்க காயம் கட்டுது, அப்ப எங்க நொறுங்குண்டவனுக்கு இந்த குருடனுக்கு கண்ணை திறக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் குருடனுக்கு கண்ணை திறக்கவே திறக்காது. 40 வருஷம் 50 வருஷமா சர்ச்சைக்கு தான் வர, அவனுக்கு ஆத்மீய தரிசனமே இல்லை. இந்த குருட்டு பயில்களை வச்சு சபையில ஆராதனை நடத்தி ஜீவிதமே நாசமா போச்சு. என்னதான் ஜீவன் தெரியல. எதா இருந்தாலும் ஆண்டோடைய சித்தம் எப்படியோ அப்படி அவர் செய்யட்டும். சிறையிருப்பை திருப்பும் போது திருப்பு நேரத்தையாவது ஒண்ணு தெரிஞ்சிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது. 2வது நீதியாய் சபைக்குள்ள ஜனங்கள் நிலை நிற்கும் போது. 3வது அழுகையின் கண்ணீரோடு அவர்கிட்ட வரும்போது. இந்த 3 இடத்துக்கும் நீ இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, அது வசனத்தை கேட்டு நடக்கும் போது. 4வது, நாங்க வசனத்தை என்னத்துக்கு கேட்கணும்? நாங்க வாசிக்கிறோம்ல, அது போதாதான். வசனத்தை கேட்டு நடக்கும் போது இந்த 4 இடத்துலதான் தேவன் சிறையிருப்பு, அது ஆத்மீக சிறையிருப்பா இருந்தாலும் சரி, அது பௌதீக சிறையிருப்பா இருந்தாலும் சரி. இன்னும் நம்ம சபை ஆத்மீக சிறையிருப்புல தான் இருக்கு. நம்ம நினைக்கிற போல நம்ம சபை என்னதோ உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆராதனை முடிஞ்சிருச்சு, அதனால இதோ நம்ம சபை சிறையிருப்பெல்லாம் திரும்பிட்டுன்னு சொல்ல, இன்னும் இத்தனை வருஷமா உயிர்த்தெழுந்தலின் ஆராதனை நடக்குது, செய்திகள் நடக்குது. ஆனா ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு சூப்பரான சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு வேதனை போலும் உனக்கு இல்லை. ஏதோ எனக்கு காரியத்தை செய்துட்டேனா அப்படின்னு நினைக்கிற இல்ல, நிறைய தப்பு செய்துட்டே இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்துல இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு தகுந்தவர்களா நம் மாறையில் என்றுள்ள வேதனையோட ஒப்பு கொடுக்கும் கர்த்தர் தாம் இந்த நாளை ஆசீர்வதித்து தருவாராக.